Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் ரீசெண்ட்லி ஒரு டவுட் கேட்கப்பட்டுச்சு. அந்த டவுட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன டவுட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கும் தேவைப்படுன்றதுனால அது ஒரு குட்டியான ஒரு டியூட்டோரியலாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். கட்டாயமாக இதை பார்க்கும்போது CountIF என்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு இந்த மாதிரியும் பண்ண முடியுன்ற புரிதல் உங்களுக்கு வருன்றதுனால ஃபுல்லாக பார்க்குறது ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த CountIF ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட்புட்னு ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே மாதிரியான டேட்டா. இதில் உள்ள ஃபஸ்ட்டு லைனுக்கு நேராக ஃபஸ்ட்டு என்ட்ரின்ற ஒரு லேபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் புது செட் ஆஃப் டேட்டா வருதோ அதில் உள்ள ஃபஸ்ட்டு லைனில் உள்ள அந்த வேல்யூக்கு நேராக ஃபஸ்ட்டு என்ட்ரின்ற லேபிளை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை நார்மலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு மேனுவலாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இது நீங்கள் ட்ராப் டவுனை யூஸ் பண்ணி ஃபில்டர் அப்ளை பண்ணி ட்ராப் டவுனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த யூனிக்கான ஒரு வேல்யூவை கிளிக் பண்ணுவீங்க. ஓகே, இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்றதை சொல்லிடுது. இந்த இடத்துல ஃபஸ்ட் என்ட்ரி அப்படின்னு ஒரு லேபிளை நீங்கள் டைப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரியே ஒரு வேல்யூவையும் நீங்கள் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி அந்த செட்டில் ஃபஸ்ட் இடத்துல உள்ள இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் என்ட்ரின்றதை போடுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுக்குமே பண்ணிங்கனாலே குயிக்காக வேலை முடியும். பட் இதுவுமே பயங்கரமான டைம் கன்சியூமிங் தான் இல்லையா? ஃபஸ்ட் என்ட்ரின்னு ஒரு வேல்யூவாக செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணுறது ரொம்ப டீடியஸான ஒரு ஒர்க்கு. ஆனால் இது எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய மெத்தட் இருக்குது. இது ஒரு மேனுவல் மெத்தடா. அதுக்கப்புறம் கண்ணில் அப்படியே பார்த்து ஸ்கேன் பண்ணி ஓகே ஃபஸ்ட்டு என்ட்ரி, அப்புறம் அப்படியே இது அடுத்த செட்டு, இது செகண்ட், தட் இஸ் ஃபஸ்ட் என்ட்ரி அப்படின்னு நீங்கள், அதாவது ஃபஸ்ட்டு என்ட்ரி இன் திஸ் குரூப் அப்படின்றது நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறீங்க. இதுதான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நமக்கு டவுட்டை கேட்ட அந்த பர்சனுடைய நீடாக இருந்துச்சு. இதை மேனுவலாக அவர் பண்ணுற மாதிரி என்கிட்ட சொன்னார். அப்போ அதுக்கு ஏதாவது குயிக்கான ஒரு ஒர்க் அரவுண்ட் இருக்கான்னு கேட்கும்போது நான் இன்ட்ரெஸ்டிங்கான நமக்கு தெரிஞ்ச அந்த பழைய காலத்து ஃபார்முலாவான CountIFன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவருக்கு புரிஞ்சுது. அவருடைய நீடும் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த காப்பி எடுத்த இந்த ஷீட்டில் அந்த ஃபார்முலாவை டெவலப் பண்ண போகிறேன். எப்படி இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுது அப்படின்றத நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நிறைய இடத்துல இதே மாதிரியான நீட் இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டான சினாரியோலலாம் இப்படி மேனேஜ் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த சினாரியோவுக்கு CountIF போதும். ஈக்குவல் டு போட்டு CountIF அப்படின்னு நான் போடுறேன். ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணுறேன். COUNTIF ஓப்பன் ப்ராக்கெட் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 ஆர்குமெண்ட்டாக இது கேட்குது, ரேஞ்ச் அண்ட் க்ரைட்டீரியா. ரேஞ்சுன்ற இடத்துல ஒரு பெரிய ரேஞ்சு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கமா போட்டுட்டு இந்த ரேஞ்சில் இந்த வேல்யூ எத்தனை வாட்டி இருக்குது அப்படின்றத இது சொல்லும். பேசிக்கலி அதான் இதோடைய வேலை இல்லை. ஒரு ரேஞ்சில் செலக்ட் பண்ணப்பட்ட அந்த பர்டிகுலர் A2ன்ற வேல்யூ எத்தனை வாட்டி இருக்குது, 1 2 3 4 5 6 7 வாட்டி இருக்குன்றதை கொடுக்குது. நான் இந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் லேபிள் ஆர் ஃபஸ்ட் என்ட்ரியை கண்டுபிடிக்கிறதுக்காக எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டெலீட் பண்ணிட்டு திருப்பி க்ரியேட் பண்ணுறேன். கொஞ்சம் இந்த ஃபார்முலாவை இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ண போகிறோம். CountIF அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோலன் போட்டுட்டு A2A திருப்பி நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஒரு செல்லையே தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கமா போட்டுட்டோம். A2A நான் தேட போகிறேன். ஸோ பேசிக்லி இந்த செலெக்ஷனில் A2ன்றது ஒரு வாட்டி தான் இருக்குதுன்னு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குது. நான் இதை அப்படியே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா அடுத்த இடத்துல அடுத்த ரேஞ்சை அடுத்த செல்லை இது கவுண்ட் பண்ணி சொல்லும். இதில் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங் இல்லை. பட் ஆனால் இந்த A2 கொடுத்த இடத்துல உள்ள ஃபஸ்ட் A2வை லாக் பண்ணிவிடுங்க. லாக்குன்னா என்ன, அந்த ஏக்கு முன்னாடியும் அந்த 2ன்ற 2க்கு முன்னாடியும் டாலர் சைனை ஆட் பண்ணுறது. இந்த மேனுவலாகவும் நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சி 4 ப்ரெஸ் பண்ணால் டாலர் ஆட் ஆகிடும். இல்லைன்னா அப்படி கிளிக் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணாலும் இந்த டாலர் சைன் ஆட் ஆகிடும். இது நம்ம லாக்கிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். லாக்கிங் கான்செப்ட் அதாவது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னு சொல்கிற இடத்துல இது உங்களுக்கு முக்கியமான ஒரு ப்ளே பண்ணோம். இதை நீங்கள் இப்படி தான் அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ரெஃபரன்ஸை காமிக்கிறது. இங்கே வரும்போது இந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி அந்த செலெக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகும். தெரியுதுல்ல, ஃபஸ்ட்டு நம்ம ட்ராக் பண்ணும்போது இந்த மாதிரியான எக்ஸ்பேன்ஷன்லாம் நடக்கலை. பட் இப்போ நடக்குதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி நடக்கிறதுனால பாருங்கள், இந்த இடத்துல 1
அதே மாதிரி அடுத்த ரேஞ்சிலையும் 1. ஸோ எங்கெல்லாம் புது செட்டு க்ரியேட் ஆகுதோ இது புது செட்டு, அதுக்கப்புறம் இது ஒரு புது செட்டு இல்லையா, அதுக்கப்புறம் இது ஒரு புது. ஸோ இந்த இடத்துல 1 வரணும் இல்லையா, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்த்துருவோமா. எக்ஸாக்ட்லி 1 வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு ஃபார்முலாவை அழகாக போட்டுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே என்ன ஆகிடும், அந்த ஃபார்முலா அவுட்புட்டை கொடுத்துரும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் இன்னும் ஃபர்தராக இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இஃப் இந்த வேல்யூவில் அவுட்புட் வந்து 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ட்ரி அப்படின்னு கொடு, இல்லைன்னா பிளாங்கான அவுட்புட்டை கொடு. நான் ஒரு ஃபார்முலாவை போடும்போது இந்த ஃபார்முலா இன்னும் அழகான அவுட்புட்டை கொடுக்கும். அந்த வேல்யூ மட்டும் இஃப் கண்டிஷன் மூலமாக நான் மாற்றிட்டேன். இந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோன்றதை நெஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட் ரைட். பட் நம்ம இங்கே இந்த CountIF என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஃபஸ்ட் என்ட்ரியை கவுண்ட் பண்ணுறது அப்படின்றத, ஆர் ஃபஸ்ட் என்ட்ரியை ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கட்டாயமாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன். ஆமாம் புரிஞ்சுது. ஏதாவது இடத்துல இதை நான் யூஸ் பண்ணிப்பேன், இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்துச்சு, அந்த இடத்துல நான் இதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. அந்த மாதிரி தோணுச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம். எங்களுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு எங்களுடைய எஃபர்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். See you in the next interesting tutorial. Thanks for watching.